ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வர இருக்கிறேன். நம்முடைய தேவன் நமக்கு செயல்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்தலாம். தேவநாமத்தில் வாசம் பண்ணுகிறோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஹல்லேலூயா. தேவ நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதல் தேதியிலும் கூட கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை நம்பியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின் இந்த நாளிலும் கூட இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதான கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கூட இந்த வாக்குத்தத்தத்தின் ஆராதனையில் தேவ வார்த்தையை வாசித்து நாம் அதிலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். யோபு சரித்திரத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்க முடியும். இந்த யோபுடைய சரித்திரம் என்பது யோபுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன நடந்தது என்று சொல்லி அதன் மூலமாக இந்த கருத்துகள் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை யார் சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், யோபுனுடைய நண்பராகிய எலிப்பாஸ் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே 2 விஷயத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஒன்று, அவர் நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். 2வது, எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செயல்படும் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்காய் செயல்படும் கர்த்தர், எனக்காக காரியங்களை செய்கிறதான கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இங்கே பார்க்கிறோம், யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், யோபு 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால், யோபு என்பவன் ஒரு உத்தமனாயும் சன்மார்க்கனாயும் ஆசீர்வாதத்தை பெற்றவனாயும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லும்படியாக அங்கே சில சோதனைகளை அங்கே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பின் அனுபவமாக இருக்கிறது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். அவனுடைய உள்ளங்கால்களிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் பருக்களாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது. வேதனை மிகவும் கொடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதான யோபுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்படியாக
அவனுக்கு சிலவற்றை தெரிவிக்கும்படியாக தான் அவருடைய நண்பர்கள் அங்கே வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானான எலிப்பாசும் சூசனாகிய பில்தாத்தும் நாகமாத்தியனாகிய சேப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். இந்த எலிப்பாஸ் எதற்காக வந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், யோபுக்கு ஆறுதல் சொல்ல, அவனுடைய துக்கத்தை பார்க்க, அவனோடு கூட இருக்க வந்தான் என்று பார்க்கிறோம். அந்த எலிப்பாஸ் தான் சொல்லுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி. அங்கே கடைசி வசனம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், அங்கே யோபுவை பார்த்த உடனே அவர்களுக்கு மகா துக்கம் வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். 7 நாட்கள் அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள், அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி. இங்கே கர்த்தர் யோபுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி. இதே வார்த்தை யோபும் 9ஆம் அதிகாரத்திலே இதே வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி இங்கே யோபும் சொல்ல முடிகிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், நம்முடைய முன் நிலைமைகளை பார்க்கலும் நம்முடைய பின் நிலைமைகளை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இனிவரும் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக இன்னும் அதிகமாய் செயல்படுகிறதான தேவனாக இருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போமானால், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுடைய முன்னிலைமை எப்படி இருந்தது என்று சொன்ன பார்ப்போமானால், அவன் செல்வந்தனாக இருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தால், ஆனால் சில சோதனை அவனுக்கு ஏற்பட்டதினாலே, கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்ததினாலே அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்காக ஜீவிக்கிறவனாக இருந்தான். அதில் அநேக உபத்திரவங்கள் இருந்தது, அநேக பாடுகள் இருந்தது, அநேக கடினமான சொற்கள் அவனுக்கு எதிராக வந்தது. ஆனாலும் அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அந்த நிலைமையிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை தந்தார். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர் ஆராய்ந்து முடிதான பெரிதான காரியங்களை செய்கிறதான கர்த்தராக இருக்கிறார். ஒருவேளை அங்கே இருக்கிறதான அந்த தேசத்தில் இருக்கிறதான மக்களும் அவனுடைய நண்பரும் ஏன் அவனுடைய மனைவியுமே கூட இதோட யோபுனுடைய வாழ்க்கை முடிந்தது, இதோட யோபு என்கிறதான ஒரு மனிதன் ஒரு நல்ல செழிப்பாக வாழ்ந்தான், ஆனால் அவனுடைய இன்றைய நிலைமையோ ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது, அவனால் இன்னும் வேறு எதுவும் செய்ய முடியாது, அவனை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை யோசித்திருப்பார்கள். காரியம் இப்படி தலைகளாக நடக்கிறது என்று சொல்லி யோபுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப தூஷணமாக துட்சமாக மதித்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவனுடைய முன்னிலைமைகளை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை மிகவும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் யோபுவை போல நம்முடைய முன்னிலைமைகள் ஒரு 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 சோதனைக்கு உட்பட்டதாக இருக்கலாம், இல்லை சிறையின் அனுபவமாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் அதோடு நின்று போயிருக்கலாம், சிலவற்றிலே நமக்கு இழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம், இல்லை என்றால் நாம் வாஞ்சிக்கிற காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம், நாம் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாகி கொண்டிருக்கலாம். அதனால்தான் இந்த வாக்குத்தத்தின் ஆராதனையில் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூட கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நான் உனக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் செய்கிற தேவனாயிருக்கிறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை எண்ணி முடியாத அளவுக்கு செய்கிற கர்த்தராயிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள முடிந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால இந்த மாதத்திலும் கூட நமக்கு முடியாது என்று எதை நினைக்கிறோமோ, ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது என்று எதை நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை வாய்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்களானால் இது உங்களுக்கு நேராக தான் இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது எப்படி நடந்தது என்று சொல்லி யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை யோபுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரானால் யோபுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னிலைமையிலே பார்க்கணும், அவனுடைய பின்னிலைமையிலே அநேகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே மாற்ற அவர் விரும்புகிறார். அவனுக்கு இருந்ததான மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அந்த 42ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது அதை 2 மடங்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடிதான பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே பார்ப்போம்னா அவருடைய நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஒண்டர்ஃபுல், அதிசயமானவர், எல்லா செயல்களும் அதிசயமாய் பிரமிக்கத்தக்கதாய் நாம் நினைத்து பார்ப்பதற்கு அதிகமாய் அவர் செய்கிறதான கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 40ஆம் சங்கீதம் அவனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், இருக்கிறவர்கள் வேதம் இருக்கிறவர்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயங்கள், கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே அவைகள் எண்ணிக்கைக்கு மேலாக இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். யோவேல் 2:21 சொன்னது போல, தேசமே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே, கேரளா மாநிலத்திலே, வயநாட்டிலே இயற்கையின் மூலமாக அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் கர்த்தர் அதில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் செபிக்கும் பொழுது நாம் அறியாததும் நாம் எட்டாவதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோமுடைய முன்னிலைமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுடைய பின்னிலைமையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைங்க. அவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. நாம் செபிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நல்ல வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு கூட நீர் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே, எலிப்பாசின் மூலமாய் யோபுக்கு சொன்னது போல, மறுபடியும் யோபு சொன்ன வார்த்தைகளைப் போல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுடைய முன் நிலைமைகளை பார்க்கலாம், எங்களுடைய பின் நிலைமைகளை ஆசீர்வதிக்குதான கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருங்க. எங்கள் தேசத்திலும் கர்த்தர் நீர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே அற்புதம் செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா, இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தி தந்திருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் ஒவ்வொரு நாளும் நடப்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எவைகளிலே நீ நடப்பிக்க விரும்புகிறீரோ அவைகளை நீர் துரிதமாய் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பொறுப்படுத்த வழிநடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சகல துதி ஸ்தோத்திரம் கனம் மகிமை எல்லாம் எங்கள் கர்த்தர் மீட்பெருமாய் விளங்குகிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.